மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. தமிழ்நாடு முழுவதும் 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். உயர்கல்வித்துறை செயலர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். 9 மாவட்ட ஆட்சியர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர்? முக்கிய துறையின் செயலர்கள் யாரெல்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்? பல ஒரே நேரத்தில் 55 IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சீனியர் ஜூனியர் என அனைத்து வகை IAS அதிகாரிகளும் கிட்டத்தட்ட 55 பேர் தற்போது பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக உயர்கல்வித்துறை செயலராக தற்போது முனைவர் சங்கர் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உயர்கல்வித்துறை செயலராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்துடைய இயக்குநராக இருந்தவர் தற்போது உயர்கல்வித்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்துடைய இயக்குநராக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்த விஜயகுமார் IAS தற்போது நில சீர்திருத்தம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் உடைய ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்த ஷில்பா பிரபாகர் IAS தற்போது வணிக வரி மற்றும் பதிவுத்துறையுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு அரசு துறையுடைய செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் கேட்டதுபடி பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களும் தற்போது மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சிவராசு இயக்குனர் நகராட்சி நிர்வாகத்துறையுடைய இயக்குநராக இருந்தவர் தற்போது மேலாண்மை இயக்குநராக தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்துடைய மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த உமா மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் அவர் தற்போது அரசு கூடுதல் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய அரசு கூடுதல் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ராஜகோபால் சுங்ரா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈரோடு மாவட்டம் அவர் தற்போது இயக்குனர் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண்ராஜ் IAS மாவட்ட ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம் அவர் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடைய ஆணையராக இருந்தவர் சரவணன் அவர் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சரவணன் IAS. அதே போல திருமதி ஸ்னேகா IAS தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்துடைய செயல் இயக்குநராக இருந்தவர் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டார். இது போன்ற பல்வேறு பணியிட மாற்றங்களை தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. நிர்வாக ரீதியான மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இது போன்ற நிர்வாக ரீதியான மாற்றங்களை IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அந்த உத்தரவை பிறப்பிக்கும். அந்த அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் இதே போன்ற 40க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒரே நேரத்தில் 55 அதிகாரிகளை IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பண்ணலாம். தமிழ்நாட்டில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.